பீட்சா கிளாஸ் நேத்து சக்ஸஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சது. ரொம்ப நெறைய பேர எதிர்பார்த்தேன். பிகாஸ் என்குயரீஸ் அவ்ளோ இருந்துச்சு. பட் தென் வந்தது என்னமோ கம்மி தான். இருந்தாலும் திண்டுக்கல்ல இருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. அது மாதிரி நெறைய பேர் புதுசா வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. இத்தன நாள் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. நான் வீடியோஸ் பார்க்கல மேம். மிஸ் பண்ணிட்டோம். இப்பதான் ரீசென்ட்டா உங்க சேனல் நான் பார்த்துட்டுருக்கேன். பார்த்ததும் வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேன்னு சொன்னாங்க. பேக்கிங்க்கே ரொம்ப புதுசா 2 பேர் வந்திருந்தாங்க. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டே பீட்சா கிளாஸ்க்கு எப்படி மேம் வரணும்னு தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க கண்டிப்பா நல்லா பண்ண முடியும்னு சொன்னீங்க இல்லையா? பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையில வந்தோம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப அழகா பண்ணாங்க எல்லாருமே. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஆறுதலா ஒண்ணா நின்னு செஞ்சது எல்லாமே ரொம்ப நல்லா வர்ற அளவுக்கு செஞ்சிருந்தாங்க. பீட்சா, கார்லிக் பிரெட், ஜிங்கி பன்னீர் பார்சல், ஸ்டஃப்டு பன்ஸ், ஃபெக்காஷியோ பிரெட், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அழகா செஞ்சாங்க. ரொம்ப சாஃப்டா எல்லாருக்குமே பிடிச்சு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு அவங்க செஞ்ச எல்லாமே. பீட்சாலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஒரு நாள் முன்னாடியே மாவு பிணைஞ்சு வைக்கணும், அது புளிக்க விட்டு அதுக்கப்புறம் 2வது நாள் திரும்ப கொஞ்சம் மாவு பிணைஞ்சு அதோட சேர்த்து செய்யணும். அந்த மாதிரிலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. அவங்க சொல்லும் போது எனக்கே கிறுகிறுன்னு வந்துருச்சு. ஆக்சுவலா அது அப்படிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டன்டா சீக்கிரமே செஞ்சிடலாம் அப்படிங்கிறத நேற்று கிளாஸ்ல அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பீட்சானா என்னமோ பெரிய வித்த மாதிரி அதெல்லாம் வெளியில செஞ்சுதான் வாங்கி சாப்பிட முடியும், வீட்டிலலாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு தானே செஞ்சு சாப்பிட முடியும், அதுவும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செஞ்சு பார்க்கும்போது அவங்க என்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கும் போது அந்த சந்தோஷத்தை அவங்க குரல்ல என்னால் உணர முடியுது. ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் மேம். உங்களுக்கு திருப்தியாக நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது. கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கும் என் கணவருக்கும் தான் நன்றி சொல்லணும். சரி, பீட்சா கிளாஸ் போடுங்கன்னு சொல்லி என்கொயரியாக வந்ததுனால போட்டேன். இப்போ இந்த கிளாஸ் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஐயோ மேம் நான் மிஸ் பண்ணிட்டேன் திரும்ப ஒரு மூச்சுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இன்னும் 1 மந்த்தாவது ஆகும் நான் கண்டிப்பாக இந்த கிளாஸை ரிப்பீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு எந்த கிளாஸும் இருக்காது மேம். நான் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கிறேன். அதனால நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் கிடையாது. அதுக்கு அடுத்த வாரம், அதாவது நவம்பர் 29ஆம் தேதி சனிக்கிழமை ப்ளம் கேக் கிளாஸ் இருக்கு. கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் கிளாஸ். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டிசம்பர்ல மட்டும்தான் நான் இந்த கிளாஸ் எடுப்பேன். இது டிசம்பர்ல இன்னொரு கிளாஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் நவம்பர் டிசம்பர்ல தான் இந்த கிளாஸ் எடுப்பேன். இன் பிட்வீன் தேங்க்யூ ஸோ மச் பாப்பு. பேக் டு த மெசேஜ். ப்ளம் கேக் கிளாஸ் வந்து லிமிடெட் சீட்ஸ் தான் மேம். இயர்லி 2 கிளாஸஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் கமர்ஷியலாகவும் ஹோம் பேக்கிங்க்கும் சேர்த்த மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த கிளாஸை நிச்சயமாக மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலில் எல்லாருமே சூப்பராக கேக்ஸ் பேக் பண்ணி சேல் பண்ணலாம் வாங்க.